ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே கண்டிப்பாக போய் இந்த 18 பேஜஸ் மூவியை பார்க்கலாம். ஒரு நல்ல ரொமான்டிக் த்ரில்லர் படம் தாங்க இது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மூவிக்குள்ளே போயிடலாம். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஆப் கிரியேட்டர். நிறைய ஆப்ஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து பப்ளிக்கு செல் பண்ணுறது மொபைல்ஸ் மூலமாக, இதுதான் வந்து அவங்களோட ஜாப். இந்த மாதிரி நம்ம ஹீரோ லைஃப் போய்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோவோட ஹேபிட் என்னென்னா, அவர் முக்கால்வாசி டைம் ஃபோனில் தாங்க இருப்பார். எப்பவுமே ஆல்வேஸ் ஃபோனுன்னு சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா கூட சம் ப்ராப்ளமால் அவர் வந்து வாழாமல் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் லவ்வருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அவங்க ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுதுங்க. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நம்ம ஹீரோவோட லவர் வந்து இன்னொருத்தர் கூட அஃபேரில் இருக்கிறத அவர் பார்த்துடுறாரு. இது வந்து ஹீரோவுக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ நம்ம ஹீரோ வந்து இதில் டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிடுறாரு. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து குடி அது இதுன்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிடுறாரு. அந்த சமயத்தில் தான் ஒரு குப்பை தொட்டிலேருந்து நம்ம ஹீரோயினோட டைரி இவருக்கு கிடைக்குதுங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஆபத்தில் இருக்கவனுக்கு ஒரு கயிறு கிடைச்ச மாதிரி தான் இது வந்து நம்ம ஹீரோக்கு ஆகுது. அதை பிடிச்சிட்டு அவர் எப்படிலாம் மேலே வராருன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைரியில் என்னென்னா, நந்தினி, நம்ம ஹீரோயின் பேர் வந்து நந்தினி, அவங்க வந்து எழுதுகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. அதுதான் வந்து மெயினாக ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு சொல்கிறாங்க. அவங்களோட ஹேபிட் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் தான் வந்து இதுக்கு பின்னாடி ஆசை அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க. என்ன அப்படி சொல்வார்னா, என்ன எது இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் லைஃப் இருக்குது வந்து அவர் வந்து ஒரு ஜோசி அதை படிச்சுட்டே இருக்கும்போது இந்த புக் ரீட் பண்ணுற நிறைய பேர் கூட எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு கேரக்டர் படிக்கிறோம்னா அந்த கேரக்டரோடைய ஒன்றி என்ன, ஸோ நம்ம ஹீரோ பலன் கொடுக்குமான்னு கேட்டுப்பாரு. ஹீரோயின் எழுதுறதெல்லாம் படிக்க அந்த ஃபிலாசபி இந்த பேப்பர் ஏன் பண்ண ஆரம்பிக்கிறாரு தெரியாது. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோயின் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கொஞ்சமாக மேலேயும் ஒரு சில அவாய்ட் பண்ணிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா வந்து மேப்பு, கேப் அப்படி இல்லாமல் ஆர்டினரி டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பிலீவ் பண்ணுறாங்க. ஹீரோவும் அதே மாதிரியே பண்ணுறாரு. இதனால் நிறைய நல்லதும் அவருக்கு நடக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எதுக்காக வந்து ஹைதராபாத்துக்கு வராங்க, ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு, ஏன் வந்து அந்த டைரியை வந்து அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த கதை, அந்த டைரியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவோட படிக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக நம்ம ஹீரோயின் ஹைதராபாத், இது ஒரு தெலுங்கு மூவி. ஸோ ஏன் நம்ம ஹீரோயின் ஹைதராபாத் வராங்கன்னா, அவங்க தாத்தா வந்து டெட் பெட்டில் இருக்கும்போது ஒரு விஷ் வைக்கிறாரு இவங்கக்கிட்ட. ஒரு ஃபைல், ஒரு கவர் மாதிரி கொடுத்து, இதை என் ஃப்ரெண்டு வெங்கட்ராவ் கிட்ட நீ பர்சனலாக கொண்டு போய் சேர்த்துடணும், அதுதான் என்னோடய விஷ் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு இறந்துடுறாரு. ஸோ அந்த விஷயம் நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹைதராபாத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்கங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 3 கேர்ள்ஸ் தங்கியிருக்காங்க. இப்படி தான் அவங்களோட ஹைதராபாத் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாற்றுறாங்க, அவங்களே வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத எப்படி புரிய வைக்கிறாங்க. நடுவில் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுப்பாங்கங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு 2-3 லைன்ஸ்னாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாகுங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து பிரேக்கப் ஆகிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் சீட்டிங், லைக் நம்ம ஹீரோவுக்கு நடந்த மாதிரியே. ஸோ இதை படிக்கிற ஹீரோ வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஸோ அவரோட லைஃபோட ரிலேட் பண்ணிப்பார். ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹீரோயின், அவன் சீட் பண்ணுறான்னா அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணலன்னு தானே அர்த்தம். அவன் இன்னொரு பொண்ணுக்கிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கான், இன்னொரு பையன்கிட்ட அட்ராக்ட் ஆகிருக்கான்னா உண்மையாக உன்னை லவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். அண்ட் ஆல்சோ நீயும் அவனை உண்மையாக லவ் பண்ணலன்னும் போது அவங்க அந்த ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. அது எப்படி நீ அப்படி சொல்லுவ அப்படின்னும் போது அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து அவன் இன்னொரு கேர்ள் மேலே அட்டாச் ஆனதை ஏற்றுக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் மன்னிக்க முடியணும். அதுதான் வந்து லவ் இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம். அது உன்னால் முடியலன்னா அப்போ லவ் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி லவ்வே இல்லை அப்புறம் என்ன பிரேக்கப்பு, சீட்டிங்கு அப்படின்னுவாங்க. ரொம்ப வேலிடான பாயிண்ட்டுங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ மறுநாளே போயிட்டு அவங்களோட எக்ஸ் லவ்வரை வந்து ஹக் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இதோடு பிரிஞ்சு வருவார்.
ஸோ இப்படி ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே போயிட்டுருக்க நம்ம கதையில் ஒரு சில திருப்பங்கள் வருது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஹீரோயினோட டைரியை படிச்சுட்ருக்க ஹீரோ நெக்ஸ்ட்டு பேஜஸ் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த கவரை வந்து ஹீரோயின் வந்து அந்த வெங்கட்ராமன்றவர்கிட்ட சேர்க்கணும். ஸோ அவங்க தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருந்தாருன்னு கேள்விப்படுறாங்க. அந்த ஆசிரமத்தை போய் பார்க்க போகிறாங்க. அந்த ஆசிரமத்தில் போய் விசாரிக்கும் போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. நீங்கள் வேணால் ஒரு வக்கீலை வந்து வச்சு வாதாடிட்டுருக்காரு, அவர் ஏதோ கேஸு, நீங்கள் வந்து அந்த வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்கள் தெரியும் அப்படின்னுறாங்க. சரி ஓகேன்னு அவங்க ஒரு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷ் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன வேணும், அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் டைரியில் எழுதி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில், அதாவது இப்போ அவங்க இருக்க வந்து ஃப்ளாட்டில் வந்து ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுனா இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு. பட் ஆனால் வசதி இல்லை அப்படின்ட்டு. இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதையும் அந்த டைரியில் எழுதி வைக்கிறாங்க. ஸோ இப்படி தேடி அலையும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் எவ்வளோ தீவிரமாக நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த டைரியை படிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அதை சொல்லணும். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 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 ரவுடி, ஓகே, அந்த இவங்க அலைஞ்சிட்ருக்காங்கள. ஸோ அந்த அடிக்கடி பார்க்குற ஒரு ரவுடி வந்து இவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இவங்க வந்து ரொம்ப அந்த டைரியில் வந்து ரொம்ப உருக்கமாக நான் வந்து அழுதுட்டேன் அப்படின்ற அளவுக்கு எழுதும் போது இவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் அவனை இப்போவே போய் அடிக்க போகிறேன் அப்படின்ற அளவுக்கு பேசுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எப்பயோ நடந்ததுடா, 1 இயர் பேக்கு, கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப தீவிரமாக வந்து இவங்க லைஃப்குள்ளே, நம்ம ஹீரோயினோட லைஃப்குள்ளே வந்து அவர் வந்துடுவார். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் எழுதுகிறாங்க. அந்த அடுத்த லெவல் அந்த வெங்கட்ராவ் சாரை தேடி போகும்போது அந்த லாயரை போய் மீட் பண்ணுறாங்க. அந்த லாயரை போய் மீட் பண்ணும்போது எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மண்டே வந்தாருன்னா நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மண்டே அன்னைக்கு வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து ஃபுல் டே வெயிட் பண்ணி பார்த்தோம், அவர் வரவே இல்லை. சரின்னு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோடு அவங்க வீட்டுக்கு போகும்போது, அந்த ஃப்ளாட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போகும்போது ஒரு சில பேர் வராங்க. வந்து இந்த மாதிரி நான் தான் அவரோட பேரன், வெங்கட்ராவோட பேரன், வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், தாத்தா அவங்கள மீட் பண்ணோன்னு சொன்னார் அப்படின்னோடனே இவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறாங்க. இதை படிக்கிற நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிடுறாரு. எப்படி இப்படிலாம் இருக்கீங்க, யாராவது வந்து கூப்பிட்டா உடனே போயிடுவீங்களா, என்ன ஏதுன்னு கொஷின் கேட்காமே இப்படி ஏறி போயிடுவீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. அந்த டைரியை படிக்க கூட இல்லைங்க அவர். அடுத்த பேஜ் அவசரமாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஐயோ இந்த மாதிரி ஆகிடுச்சு, நான் எப்படி நெக்ஸ்ட் பேஜ் படிப்பேன்ட்டு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, லாஜிக்காக அவனு சொல்கிறான், இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுடா, அவள் கண்டிப்பாக அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுடா, எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால், அவள் எழுதுறாள்லடா, அடுத்த பேஜ் எழுதியிருக்காள்ல அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ விடு, நான் படிக்கிறேன்னு அவங்க படிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஆனால் நிஜமாலே அவங்க வந்து அந்த காரில் ஏறினவங்க கடத்திட்டு தாங்க போகிறாங்க. கடத்திட்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி உள்ள கேர்ள், அந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போய் அவங்க வந்து இதை நோட் பண்ணி, இவங்க டிராஃபிக்கில் நிற்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஆபத்து தான் நோட் பண்ணி இன்னொருத்தர் ஹெல்ப் மூலமா இவங்களை காப்பாற்றுறாங்க. ஸோ அது ஒரு டாக்டர், அவர் தான் காப்பாற்றி இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக அவங்க ஃப்ளாட்டில் விட்டுறாரு. ஸோ அந்த டாக்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுதுங்க. ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ திடீர்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் டைரியை படிச்சுட்ருக்க நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகிடுறாருங்க. என்ன ரீசன்னு பார்த்தா, அந்த ஹீரோயின் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த காப்பாற்றின டாக்டர் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்க மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. இதை படிச்சுட்ருக்க நம்ம ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா வந்து அவர் சொல்கிறாரு, கன்ஃபஸ் பண்ணுறாரு, நானும் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கன்ஃபஸ் பண்ணுறாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி நெக்ஸ்ட் பேஜ் படிக்கலாம் அப்படின்னும் போது பார்க்கும்போது இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ பக்கத்தில் இருக்க டாக்டர், இவங்க ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் இருக்கார். கடைசியில் பார்த்தா அந்த டாக்டரும் இந்த டைரியில் இருக்க டாக்டரும் ஒன்று தான். அதை வந்து இந்த டைரியில் அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் மூலமாக அவர் கண்டுபிடிச்சி அவரை போய் கேட்குறாரு. ஒரு டென்ஷனோடையே போகிறாங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்குது, அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது தான் தெரியுது இவங்க வந்து நம்ம நந்தினி கிடையாதுன்ட்டு. அவருக்கு அப்பாடா அப்படின்னு இருக்குங்க. ஸோ அடுத்த பேஜை வந்து ஹீரோ படிக்கும் போது தான் தெரியுது, நம்ம ஹீரோயின் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது,
ஆனால் வந்து அவர் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்ஸ்னாலேயும் பொருட்கள்னாலேயும் அவர் மேலே இன்னும் ஆசைகள் அதிகமாகுது. ஆனால் அது வந்து ஒரு காதல்னு வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. காதல்னால் வந்து காதலிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கக்கூடாது. அப்படி ரீசன் இருக்குன்னா அது காதலாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு மேஜிக். லவ் இஸ் அ மேஜிக். என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ட்ரூ. ஓகே. ஸோ இப்படி வந்து அவங்க எழுதுறதை பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து பெருமூச்சே வருது. ஸோ கண்டினியூஸாக டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து வெங்கட்ராவ் வந்து பார்க்க வந்திருக்காரு ரூமுக்கு. சாரி, இவங்கள தான் பார்க்க ஸோ இவங்க இல்லாததுனால வெங்கட்ராவ் சார் வந்து இந்த மாதிரி நான் வந்து அவங்கள பார்க்கில் மீட் பண்ணுறேன் இந்த சண்டே, இத்தனை மணிக்கு வர சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பார்க்குக்கு போயிட்டாங்க அந்த டைமுக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்தில் அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பொரி விற்கிறவன், மசாலா பொரி விற்பாங்கள்ல, அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பொரி விற்கிறவனுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டால் அது இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்றதை அவங்க சொல்லலை. ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க. அண்ணன் பார்த்திங்கன்னா வெங்கட்ராவ் சார் வந்துட்டார் அப்படின்ட்டு எழுதிட்டு உன்னை நான் அப்புறமா மீட் பண்ணுறேன் எழுதுகிறேன் அப்படின்னு டைரி கிட்ட சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெங்கட்ராவ் சார் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துட்டாங்களா, என்ன ஆச்சு, அவங்க எங்கே போனாங்க அப்படின்றது எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்கள மீட் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ், ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அந்த வக்கீல் சார் எல்லாரையும் போய் மீட் பண்ணி ஸ்லோவாக பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது தட் நம்ம ஹீரோயின் இஸ் நோ மோர். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் வந்து இறந்துடுறாங்க. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட இழப்பை தாங்க முடியாத ஹீரோ வந்து ஒரு மாதிரி டினையல் ஸ்டேட்டுக்கு போய்ட்றாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டினையல் ஸ்டேட்னால் என்னென்னா, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட போய் பேசி வாடா என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம், அட்லீஸ்ட் அவங்களோட சிமெட்ரிக்கு அது போகலான்னும் போது அவர் டென்ஷன் ஆகிடுறாரு. இல்லை அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் இன்னும் என்னோடய வாழ்க்கையில் அவள் வாழ்ந்துட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டினையல் ஸ்டேட்லேயே இருப்பார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ரோட்டில் வந்து ஒரு பிச்சைக்காரனாக வந்து அவங்க தாத்தாவை வந்து அவர் பார்ப்பார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த பிச்சைக்காரனை வந்து அவர் கிராஸ் ஆகிறத அவர் நோட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அவர் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க பர்சன். நம்ம கூட நிறைய பேர் அப்படி இருப்போங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாதப்போ தான் அவரால் வந்து அது அவர் தாத்தா தான் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அவரை க்ளீன் பண்ணி இது பண்ணி அவர் புரிய வைக்கிறாரு அவங்க அப்பா அம்மாவுக்கு. இவர் வந்து பாட்டி இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி லோவாயிட்டார். அப்போ வந்து நம்மெல்லாம் வந்து அவருக்கு தேவையான மெடிசன்ஸ் கிடையாதுப்பா, ஆறுதல் தான், நம்ம பேசுகிற பேச்சு தான் அவருக்கு தேவை அப்படின்றத புரிய வச்சு அவங்க ஃபேமிலியோடு அவர் சேர்ந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது அவங்க தாத்தா வந்து ஒரு மாதிரி குணமாயிட்டக்கப்புறம் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. உங்கள் பாட்டி வந்து என் கூட இல்லைனாலும் அவளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறது தான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது இவருக்கு வந்து தான் வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கான இன்னொரு அர்த்தம் கிடைச்சதான்னு நினச்சிக்கிறாரு. ஆமாங்க, அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, நம்ம ஹீரோயின் அந்த 18 பேஜஸ்குள்ளே வர டைரியில் என்னென்ன விஷஸ் எழுதியிருக்காங்களோ, அதாவது அந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு தடவை பஸ்ஸில் வந்திருப்பாங்க, தொடர்ந்து அந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. ஹியூமன் இன்ட்ராக்ஷன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அவங்க பேசுகிறது அந்த மாதிரி அந்த கண்டக்டர் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ மணி சேஞ்ச் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். அந்த சேஞ்சை வந்து தபால் மூலமாக அந்த கண்டக்டருக்கு அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எல்லா விஷயத்தையும் ஹீரோ நிறைவேற்ற ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றுறது மூலமாக ஹீரோயின் வந்து இவருக்கு வந்து ஒரு லைஃப் பர்பஸ் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து தபால் மூலயமா வந்து ஒரு கண்டக்டருக்கு மணி சென்ட் பண்ணுறாருல, அந்த கண்டக்டர் திருப்பி வந்து ஒரு லெட்டர் வந்து ரீபோஸ்ட் பண்ணுறாரு. அந்த லெட்டர் படிக்கும்போது இவர் சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ்மா, இந்த மாதிரி அமிச்சதுக்கு, நினைவு வச்சு அமிச்சதுக்கு, உங்ககிட்ட இருந்தானா வந்து இது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடைசியாக உன்னை நான் ஐசியூவில் பார்த்தப்ப அப்படின்றத வந்து அவர் சொல்லும் போது தாங்க இங்கே ஷாக்கே.
நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா ஐசியூவில் பார்த்தாங்க அப்படின்னும் போது கார் ஆக்சிடெண்ட்டில் ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டார். பட் இந்த மாதிரி ஐசியூவில் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரே வந்து கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. ஸோ திருப்பி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து. ஸோ என்ன தான் நடந்திருக்கோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டரை போய் மீட் பண்ணி அவர் மூலயமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லியும் கேட்காம மேபி வேறு யாரையாவது பார்த்துட்டு அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதையும் கேட்காம கண்டிப்பாக அது வந்து என்னோடய நந்தினியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஸோ இது ஒரு முட்டாள்தனம்னு வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போதுமே வந்து அவங்களோடயே போயிட்டு பக்கத்து வீட்லேயே ஃப்ளாட்லேயே இருப்பாங்கள்ல, அந்த டாக்டரை போய் மீட் பண்ணுறாரு. அந்த டாக்டரை போய் மீட் பண்ணும்போது வந்து கேட்குறாரு இந்த மாதிரி. அப்போ தான் அவர் ரிவீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு தெரியும் உங்களை, இந்த மாதிரி நந்தினி தெரியுமா அப்படின்னும் போது, தெரியும்ப்பா எப்பயும் மீட் பண்ணேன், நைஸ் கேர்ள் அப்படின்வாங்க. உங்களோட லவ் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு தெரியும், அதுக்கப்புறமா அவங்கள எங்கேயாவது மீட் பண்ணிங்களான்னும் போது இல்லை அப்படின்னும் போது கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து பதட்டமாக வந்து கத்திட்டே சொல்லிடுறாங்க டென்ஷனாக. அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, சொன்னால் கேட்கவே மாட்றான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் உயிரோடு தான் இருக்கான், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து கத்திட்டு கிளம்பிடுறாங்க அங்கே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நந்தினி போன எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோ போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆசிரமம், அப்புறம் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் அட்ரஸ் கேட்பாங்க, அந்த இடத்துல இதெல்லாம் போய் விசாரிச்சுட்டு அவங்க வந்து ஒரு எங்கேயுமே லீடே கிடைக்காது. ஸோ அவங்க தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு போய் பார்ப்பாங்க. பார்த்தா எல்லாமே வந்து கலைஞ்சு இதுவாக இருக்கும், அங்கே யாருமே அதுக்கப்புறம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வராங்க, என்ட்ரி கொடுக்குறான். ஏய் என்னடா இது அப்படின்னு இருக்கும். நான் வந்து சொல்லுவான், உனக்கு என்னத்துக்கு நந்தினி விஷயம், உனக்கு என்ன வேணும், உனக்கு அந்த கவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறான். ஸோ அந்த கவரில் தாங்க ஏதோ மேட்ரே. எந்த கவர்னா, அவங்க தாத்தா நந்தினியோட தாத்தா ஒரு கவர் கொடுத்தமிச்சாருல வெங்கட்ராவன்றவர்கிட்ட கொடுக்க சொல்லி, அந்த கவரில் தான் ஏதோ விஷயமே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹீரோ கிட்ட ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், ஒரு ரவுடி. உனக்கு எதுக்கு அந்த கவரு அப்படி இப்படின்ட்டு அவ வந்து வாங்கினது பத்தாதா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு நல்லா போட்டு சாத்திடுறாரு அந்த ரவுடியை. ஸோ அவர் மூலமாக வந்து சில விஷயங்கள் இவருக்கு தெரிய வருது. அந்த பேப்பர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதில் தான் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அவர் தெரிய வருது. ஸோ நந்தினி இடத்துலேருந்து ஷூஸ்லேருந்து அவர் யோசித்து பார்க்குறாருங்க. ஸோ நந்தினியாக இருந்தால் அந்த பேப்பர் வந்து அதுக்கப்புறம் அவங்க எங்கே எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரவுடிக்கிட்ட நல்லா அடி வாங்கிடுறாங்கங்க அவங்க சாகிற அளவுக்கு. ஸோ இவங்க ஃப்ரெண்டு கூட வந்து காரில் வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காங்க அந்த ஃப்ளாட்லேருந்து டேர்ன் பண்ணி. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஸோ எந்த இடத்துல அவங்க வச்சுருப்பாங்க, ஏன்னா ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு அந்த கவரும் கிடைக்கலையாம். ஸோ இது எல்லாமே அந்த கூன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நந்தினி வந்து வச்சுருந்தா அந்த கவரை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது, நந்தினிக்கு எப்போயுமே லெட்டர் எழுதுகிற பழக்கம் தான். ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் கிடையாது. ஸோ அங்கே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யாத போஸ்ட் பாக்ஸுங்க. அந்த இடத்துல போய்ட்டு அவங்க அதை வந்து வச்சிடுறாங்க. ஸோ கரெக்டாக இவர் போய் அங்கே ஓப்பன் பண்ணுறாரு. 1 இயருக்கு முன்னாடி வச்ச அந்த கவர் அங்கே அவருக்கு கிடைக்கிது. ஸோ அந்த கவர் எடுத்து அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த கவரில் பெருசாக எதுவுமே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. அது ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர். ஒரு கம்பெனியோட ஒரு லேண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் தான் அது. அதில் 4 பக்கமும் ஒரு மஞ்சள் தடவைனா ஒரு பேப்பர், அவ்வளோதாங்க அதில் இருக்குது. அதில் என்ன அப்படி இருக்குது, அந்த கவருக்காக ஏன் இந்த பொண்ணை வந்து இப்படி துரத்துனாங்க, இந்த பொண்ணை வந்து சாவடிக்கிற அளவுக்கு போனாங்க அப்படின்றதே இன்னும் தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அந்த சரி இதுக்கு நம்மளுக்கு க்ளூ வேணும்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரையே போய் பார்ப்போம், அந்த பில்டிங் ஓனரையே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பில்டிங் ஓனர்கிட்ட போயிட்டு அது மாதிரி பாருங்கள் இந்த பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசும்போது அவர் வந்து இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவர் வந்து நான் ஒரு ஜோசியர், அதான் நந்தினியோட தாத்தா வந்து ஒரு ஜோசியர், அவர்கிட்ட கேட்டு தான் நான் எதுவுமே செய்வேன். அந்த மாதிரி இது ஒரு அம்ச பேப்பர் தான், மற்றபடி இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, இந்த பேப்பர்ஸ் வந்து எனக்கு என்ன ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லி அமுச்சிடுறாரு இவர் வந்து நம்ம ஹீரோவை அமுச்சிடுறாரு. ஸோ அவர் அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் அவரோட இன்னொரு ஆளை கூப்பிட்டு ரொம்ப கத்துறாரு. அந்த பேப்பர் அந்த பொண்ணுக்கிட்ட எடுக்க சொன்னால் என்ன தாண்டா பண்ணீங்க, இப்போ இன்னொருத்தன் தூக்கிட்டு வந்து நிற்கிறான்டா, என்ன தாண்டா அர்த்தம், அந்த பேப்பரை வாங்கி கொடுடா அப்படின்னு. அது என்னன்னா அவன் கேட்குறான், ஒரு அனாத ஆசிரமம் அந்த பையன்கிட்ட வந்து வாங்கியிருக்கலாமே, அந்த அனாத ஆசிரமம் தான் இருந்தாரு. நான் வந்து அது அவ்வளோ ஆர்வமாக அவன்கிட்ட இருந்து பில்டிங்னா அவனுக்கு டவுட் வந்துடும்டா. ஸோ அந்த எப்படி வாங்கினா அவனுக்கு எதுவுமே தெரியாமல் அவன்கிட்ட இருந்து ஸ்நாச் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வேணா அனுப்புவார்.
அவர் வந்து ஸோ இவனும் போய் ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் இவன் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிப்பான். ஸோ இவனை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணுவார். பெரியவர் அந்த ஆசிரமத்தோட பெரியவரோட தெரியும் ஒரு 6 பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபயர் அட்டாக் வந்து அங்கே பண்ணிடுறான். பண்ணி அந்த பிளேஸ் சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணி அடுத்து வர அந்த பெரிய ஆளை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஆசிரமத்தையே காலி பண்ணி அது மேலே தாங்க இவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கான் இவன் ஆஃபீஸை. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்கட்ராவ் வந்து இவருக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் மேலே கேஸ் போடுறாரு. ஆனால் அது வந்து எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் இல்லாமல் தள்ளுபடி ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் இவர் போயிட்டு இந்த ஜோசியக்காரனை பார்த்துருக்காரு வெங்கட்ராவ். சித்துவோட அவனோட அதான் வில்லனோட ஜோசியக்காரனில் இந்த நந்தினியோட தாத்தா. ஸோ அவரை மீட் பண்ணி நந்தினியோட தாத்தா வந்து இதை வந்து பார்சல் தோல் மேலே பலாம் அமைச்சிருக்காரு. ஆனால் அது என்ன இருக்குன்னு இன்னும் தெரியல. அதனால் என்ன யூஸ்னு இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கங்க. இதை விட நான் சொன்னதை விட நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச கதையை சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ஆனால் அந்த கவரை எடுக்க வந்த அந்த ரவுடிக்கிட்ட இன்னொரு விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த பொண்ணு இறந்துட்டா தான் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் தான் போயிட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் அட்மிட் பண்ணோம் கார்லேருந்து. ஒரு பொண்ணு போகும்போதே இறந்துட்டா, இவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தா, அப்புறம் இவளும் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேணா பாரு, டெத் சர்டிஃபிகேட் கூட இருக்குது அப்படின்னு காமிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு அங்கே ஒரு டவுட் வருது. என்ன டவுட்னா, டெத் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்கிறது நம்ம டாக்டர் பக்கத்து ஃப்ளாட்டில் இருப்பார்ல, நம்ம நந்தினியோட லவ்வர், அதான் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல, அந்த டாக்டர் தான் அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் போய் கேட்கும் போது அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் நந்தினியை பார்க்கவே இல்லை, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயமே நீ சொல்லி தான் தெரியும் அப்படின்னாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு அவர் மேலே டவுட் வந்து இவர் போயிட்டு நம்ம டாக்டரை பார்க்குறாரு. ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம டாக்டர் எதுவுமே பதிலே சொல்லலை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டைலாக். அவர் எந்த அளவுக்கு ஹீரோயினை புரிஞ்சு வச்சுருக்காருன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இவர் சொல்கிறாரு. என் நந்தினி கண்டிப்பாக வந்து தப்பான ஒரு ஆள் கூட பழகவே மாட்டா, அவளுக்கு தெரியும் யார் கூட பழகணும்னு சொல்லிட்டு. நீ கண்டிப்பாக நல்லவன் தான், என் நந்தினி உன்னை ஒரு கட்டத்தில் லவ் பண்ணியிருக்கானா, நீ கண்டிப்பாக நல்லவன் தான், தயவு செஞ்சு சொல்லு நந்தினிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்போ தாங்க அந்த டாக்டரும் கொஞ்சம் மனசு இறங்கி உண்மையை வந்து அங்கே தான் பிரேக் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நந்தினி வந்து அட்மிட் ஆகிருக்கும் போது ஸோ இவங்க மேலெலாம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம டாக்டர் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் நியூஸை கொடுத்துட்டு தனியாக சீக்ரெட்டாக நந்தினிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தனியாக ஒரு ப்ரைவேட்டான இடத்துல பத்திரமா வச்சுருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, டேய் சாமி இதே போதுண்டா அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு நந்தினியை மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்லி ஒரு 10 ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கும் நந்தினியை மீட் பண்ணுறக்கு. அப்போ அங்கே வரைக்கும் போயிட்டு நம்ம ஹீரோ திரும்பி வந்துடுறாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு போய் கேட்குறாங்க, ஏன்டா மீட் பண்ணாமல் வந்துட்ட அப்படின்னும் போது, என்ன போய் சொல்கிற அவகிட்ட, இந்த மாதிரி உன் டைரியை படித்தேன், உன்னை லவ் பண்ணுறேன், நீ உன்னை லவ் பண்ணுன்னு சொல்கிறியா, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்ட்டு வந்துடுறாருங்க. ஸோ இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கும் போது ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை காமிக்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நந்தினி கிட்டே பேசுகிறாரு. அந்த கேஸில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, வெங்கட்ராவ் போட்ட கேஸில் வந்து ஜெயிச்சிட்டாரு, அந்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனருக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஷாக் தாங்க முடியல, எப்படி அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் நம்ம டாக்டர் எதுவுமே சொல்லலை அவங்கக்கிட்ட. இவங்க வந்துடுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த நந்தினி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருந்தாங்களா, அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த ஃப்ளாட்டில் வந்து இவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்ததில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு படித்து இப்போ வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டா. எப்படின்னு கேட்கும்போது, உங்களால் தான்க்கா, சித்து அண்ணா தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து அந்த ஆசிரமத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சித்து அண்ணா தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஆசிரமமே ஆக்சுவலாக இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருந்ததில் அந்த லேண்டு இவங்களது தான்றதுனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கே வந்து இப்போ இந்த ஆசிரமத்துக்கு வந்து ஒரு
இந்த பசங்கள்லாம் தங்கும் இடமா ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சித்து அண்ணா ஹெல்ப் பண்ணார், சித்து அண்ணா பீட்சா வாங்கி கொடுத்தாரு, சித்து அண்ணா இந்த ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ஹீரோயினுக்கு சித்துவா, யாருடா சித்து அப்படின்னு ஆயிடுது. ஸோ அடுத்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க அந்த வக்கீலை மீட் பண்ணுறாரு. அந்த வக்கீல் வந்து சொல்கிறாங்க, அவன்தாம்மா ஹெல்ப் பண்ணான் கேஸில் அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சுன்னா, ஸோ எல்லாருக்கும் அந்த பேப்பர் இருக்குதுன்னு தெரியும். அந்த பேப்பரில் என்ன ஆதாரம்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கும் போது ஹீரோ தாங்க வந்து அந்த சால்வ் பண்ணுறாரு அந்த பசிலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாம் அப்ரூவ் ஆகி, அந்த பெரியவர் இறந்து அப்ரூவ் ஆகி ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 2019. ஆனால் நம்ம நந்தினியோட தாத்தா கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்டில் வந்து டேட் வந்து 2017 இயரில் இருக்குங்க. அப்போவே இவர் ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு ஜோசியம் பார்க்க அமுச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறமே இவர் தான் வந்து அதை கைப்பற்றதுக்காக எல்லா பிளானுமே பண்ணி எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிடுறாங்க கோர்ட்டில். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த லாயர் மூலமாக சித்து எங்கே இருக்காங்கன்னு பார்க்க ஆர்வமாக நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ மேரேஜ்க்கு அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சித்துவா இப்போ என்னோடய இம்பார்ட்டண்ட் மேரேஜ் நடக்குது, அவனோட ஃப்ரெண்டு நான், என்னோட கல்யாணத்துக்கு கூட இல்லாமல் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஸோ அது நினச்சிக்கிட்டே அவங்க நடக்கிறாங்க. எங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த டைரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் காசு போகணும் அப்படின்ற நம்ம ஹீரோயின் விஷுக்காக இவரும் காசிக்கு கிளம்பியிருக்காரு அப்படின்றத வந்து உணர்ந்த ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது காசிக்கு போகிற ட்ரெயினுக்காக போய் நின்றுட்டுருக்காங்க. அங்கே போய் நம்ம தேடுறாங்க. ஸோ அவங்க எப்படி தேடுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அந்த டைரியில் படிச்சுட்டு அதுவாகவே வாழ்ந்துட்டுருக்க வந்தா சித்துன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே யார் ஃபோனே யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்ற ஆளாக பார்த்து தேடிட்டுருக்காங்கங்க. அப்படி தான் ஒருத்தர் போய் ஸ்டாப் பண்ணி திருப்புறாங்க, ஃபோனே பேசலன்ட்டு. அவங்கள பார்த்துட்டு சிரிச்சிட்டே கிட்டே போகிறாங்க. அப்புறம் பார்த்தா அவன் காதில் வந்து ஏர்பாட் வச்சுருக்கான். ஸோ இதே மாதிரியே தேடிட்டே போயிட்டு, ஓகே யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சில் ஏறி உட்காந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு மசாலா பூரி வந்து ஒருத்தன் விற்றுட்டே வரான். அப்போ அது வாங்கும்போது எதிர்க்க பார்த்திங்கன்னா நம்ம சித்து தான் இருக்கார். பட் 2 பேருக்குமே தெரியல யார், ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியல. அப்போ அந்த மசாலா பூரியை ஆர்டர் பண்ணுறாரு சித்து. நான் சொல்கிற மாதிரியான ரெசிபீஸ்லாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க, இவன் தான் சித்து அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரே ஹாப்பினஸ். அப்புறம் அதை வாங்கி, ஆனால் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்போ அவர்கிட்ட இல்லை. ஸோ அவங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்குறாங்க, சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு அப்படியே கண்ணில் அப்படியே நீர் ததுமா அப்படியே உட்காந்துட்ருக்காருங்க. முகத்தை கூட பார்க்கல, ஹீரோயின் முகத்தை கூட. ஆனால் அவர் அனலைஸ் பண்ணிட்டாரு. இதுதான்